வெல்கம் டு சிட்டுக்குருவி ஹோம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் புளியோதரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல அரிசியை ஊற வச்சுட்டு கொஞ்சமாக புளியை ஊற வச்சிட்ருக்கேன். நாங்கள் 3 பேர் தான்ன்றதுனால கொஞ்சமாக குவான்டிட்டியில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புளியோதரைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடலாம். நான் இன்றைக்கி போடலை, நாங்கள் கிட்ஸுங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு நான் டைரெக்டாக வேர்க்கடலையை போட்டு வரமிளகா 4 பூண்டு பல் தட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக புளியும் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி எம்டிஆர் புளியோதரை மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைஸுக்கு ஒரு பக்கம் குடிக்கிற தண்ணி சூடு பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். ஏன்னா லட்டு வந்து மார்னிங் 7:50 7:20 வேன் வந்துடுறதுனால அவள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்றதில்ல, வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு போகிறதுனால நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அவளுக்கு பால் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அவள் ஏந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளார அது ஆறி கரெக்டான சூடில் இருக்கும், அவள் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அவள் 6:45 ஏந்திரிச்சு வந்துட்டுருக்கா. 6:30 எழுப்பி 6:45 ஏந்திரிச்சு குளித்து ரெடி ஆகியாச்சு. இப்போது பால் அவள் குடிக்கிற கேப்லேயே நான் இப்போது விசில் ஆறிடுச்சு. இப்போது புளியோதரைக்கு ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு பேக் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட எந்த ஸ்நாக்ஸுமே இப்போ கொடுத்து அனுப்புறதில்லை. ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவா. ஸோ இப்போது 7:15 ஆயிடுச்சு. லட்டு பாலெல்லாம் குடிச்சிட்டு ஷூ போட்டாச்சு. சிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அவள் ஏந்திரிக்கிறதுக்குள்ளார லட்டுவை போய் வேன் ஏற்றிட்டு வந்துட போகிறேன். காலையில் எழுப்புறதுக்காக அவளை கூப்பிட்டுட்டு இருப்பேன். அவள் ரெடி ஆகிட்டு இப்போ என்ன கூப்பிட்டுட்டு இருப்பாள். இப்போ 7:20 ஆயிடுச்சு. எப்போவுமே சிட்டுவும் நந்தா போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி பார்த்தா ஏந்திரிக்கவே இல்லை, கொஞ்சம் விட்டுட்டு போகிறதுக்கு பயமாகவே இருந்துச்சு. எப்படியோ போய் வேன் வந்துடுச்சு, போய் விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இன்னும் சிட்டு ஏந்திரிக்கலை. நான் இன்னும் காஃபிக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஏந்திரிச்சா. நானும் அவளும் 2 பேருமே, அவளுக்கு பால் நான் காஃபி 2 பேருமே உட்காந்து குடித்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் அவள் விளையாடிட்டு தூங்கிட்டா. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குறதுனால அவள் கொஞ்சம் ஒரு 1/2 hour தூங்கிடுவான். மறுபடியும் தூங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. அப்புறம் எல்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக, ஹேண்ட் வாஷுக்கு தனியாக, மிஷினுக்கு இப்போ போட்டுறதுக்கு தனியாக, பெட்ஷீட் தனியாக அன்னிட்டு எல்லாம் தனித்தனியாக எல்லாம் பிரிச்சுட்டு வாஷிங் மிஷினுக்கு போட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ளாரே சிட்டு ஏந்திரிச்சிட்டா. நான் பக்கத்தில் இல்லாததுனால அவள் ஏந்திரிச்சிட்டா. அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளியோதரையும் கர்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே இட்லி தோசையை பழக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்தாச்சு. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முருங்கைக்காய் போட்டு பருப்பு குழம்பு, கத்திரிக்காய் கோஸ்ட்டு பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டைலில் பருப்பு குழம்பு பார்த்துடலாம் வாங்க. ஒரு குக்கரில் துவரம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஜீரகம், மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் புழு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முழுசாகவே பருப்பில் போட்டு லிட்டை போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி 4 விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் ஒரு பவுலில் முருங்கைக்காவை போட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு செப்ரேட்டாக வேக வச்சுக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக புளி போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். அப்புறம் முருங்கைக்காய் இப்படி வேக வச்சா கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் ஆகிடும், கேஸ் இருக்காது அப்படின்ட்டு தான். அப்புறம்
பருப்பு இப்போ வெந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறேன். செப்பரேட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு மத்தில் பருப்பை இந்த மாதிரி கடைஞ்சிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு இதுக்கு தாளிப்பு வடகம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். தேவையான அளவு புளி, இப்போ புளியை போட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த வெந்த முருங்கைக்காவும் இதில் போட்டு சாம்பார் தூள், நான் சக்தி சாம்பார் தூள் தான் எடுத்திருக்கேன். சக்தி சாம்பார் தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாங்கள் கடைஞ்ச பருப்பையை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்மளுக்கு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போது மேட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் அது வெந்துட்டு இருக்குது. இப்போது கத்திரிக்காய் கோஸ்ட்டுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா கொஞ்சம் ஒரு 3-4 வரமிளகா போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதும் கத்திரிக்காய் போட்டுக்கணும். கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, கரண்டியில் இப்படி ஸ்மாஷ் பண்ணாலே போதும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் தட்டு மூடி வச்சா கத்திரிக்காய் கோஸ்ட்டு ரெடி. கத்திரிக்காய் கோஸ்ட் பருப்பில் வெந்திருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸுக்கு வச்சுட்டேன். இப்போ 1 o'clock ஆயிடுச்சு. லட்டு வந்துட்டா. அப்புறம் சாம்பாரும் நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி போட்டு அதுவும் இறக்கியாச்சு. இப்போ தங்கச்சி அக்காக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு 2 பேர்த்துக்குமே சாப்பிட வச்சாச்சு. இது கூட ஆம்லேட்டோ அப்பளமோ இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா காலையிலேருந்து இன்னும் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் சமையல் வேலை மட்டும்தான் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அது தூங்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரூம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பெட் மேலே இருக்கிற பெட் கவரை எடுத்துட்டு அப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த ரேக்ஸு, ஜன்னல் எல்லாம் துடைச்சிக்கிட்டு அப்புறமா கூட்டிட்டு அப்புறம் துடைச்சிட போகிறேன். துடைச்சிட்டு குழந்தைங்கள எல்லாருமே படுக்க வச்சுட்டு 2 பேர்த்துமே கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்க 1/2 hour ஆச்சு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வேலை தான் நான் பார்க்கணும். ஆடி வெள்ளின்றதுனால மட்டும் இல்லை, எப்போவுமே இதே இதுதான். ஆனால் ஒரு டைமில் ஒருத்தர் தூங்குவாங்க, ஒருத்தர் தூங்க மாட்டாங்க. நான் துடைச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் தண்ணி படும், காலில் தண்ணி இருக்கிறதுனால ஓடி வருவாங்க, விழுவாங்க. அதனாலேயே குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு அப்புறமா துடைச்சிட்றது. அவங்கள படுக்க வச்சுட்டு அப்புறம் கிச்சனை பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் சுத்தமாக ஃபுல்லாக எல்லாம் துடைச்சி எல்லாம் தேய்ச்சி எல்லாம் எடுத்த அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூமை கூட்டி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஹால்லையும் சேம் அதே மாதிரி தான் ஹால்லையும் கூட்டி துடைச்சிட்டேன். இதில் ஜன்னல், ஃப்ரிட்ஜு, டிவி ஸ்டாண்டு எல்லாமே அங்கேயே துடைச்சிக்கிட்டு இப்போ ஜஸ்ட்டு கூட்டிருக்கேன். இப்போது இந்த ரூமில் இருக்கிற பெட் மேலே பெட் கவர் எல்லாம் போட்டுட்டு மாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மார்னிங் இருந்து 2-3 வாட்டி மிஷினுக்கு போட்டு நடுவுலையே எல்லாமே காய வச்சாச்சு. அப்புறம் ஹாலு காய வச்சதுக்கப்புறம்தான் ஹாலெல்லாம் துடைச்சிட்டு எடுத்துட்டாச்சு. அப்புறம் வாசப்படி எல்லாம் துடைச்சிட்டு கழுவிட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணி முடிக்கவே மணி 5:30 ஆயிடுச்சு. குழந்தைங்க ஒரு 2:30, 3 o'clock தூங்கினாங்க. நான் நேற்றே மேட்ஸும் பாயும் எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த வேலை இல்லை. மேட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வீடு பார்த்தா அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ ரூமு, ஹாலு, கிச்சனு, 2 பெட்ரூம்ஸும் வாசப்படி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குழந்தைங்க படுத்தப்புறமா தான் கொஞ்சம் வேலையே ஆச்சு. அதுக்கு முன்னாடி சமையல், அவங்கள பார்க்குறது என்ன ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தராக எழுந்திரிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் பாயை போட்டேன். இங்கே பாயை போட்டால் தான் உட்காந்து அவங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கும் ஹோம்ஒர்க் எழுதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சில்லுன்னு இருக்கும். பெங்களூர் வெதருக்கு இப்போ துடைச்சதுக்குமே
இன்றைக்கி ஈவினிங் எந்த ஸ்நாக்ஸும் பண்ணலை. இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்கிறதுனால காஃபியும் பிஸ்கெட்டோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீட்டு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக பூ வந்துருந்துச்சு. ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வாஷ்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். அப்புறம் சாமி ரூம் தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த சாமி தீபம் இதெல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு நானும் கழுவி. ஸோ அதுக்காக கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் புளியும் விம் ஜெல்லும் சர்ஃபும் இந்த 4மே போட்டு வெசல்ஸ் எல்லாம் முழுங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆச்சுன்னா வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ சாமி படங்கள் எல்லாமே எடுத்து நீட்டாக தொடச்சிட்ருக்கேன். இப்போ எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுட்டோமா மார்னிங்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே சாமி கும்பிடுறதுக்கு அப்படின்ட்டு. நடுவில் இந்த சிட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தா, அவளையும் சமாளிச்சுக்கிட்டு லட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தா. அவளுக்கும் நடுவில் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒண்டியாக எழுதிட்டு இருந்தா இன்றைக்கி. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இப்போ வாஷ் பண்ண இந்த தீபம் எல்லாம் வைக்கிற பிளேட்ஸு, அப்புறம் சாமி இந்த கழுவுற சாமியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் எல்லாமே தொடச்சி வைப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இது பார்த்தா நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அது வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் சபீனா போட்டு விம் ஜெல்லு போட்டு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் நிறைய ஜெல்ஸு, பீத்தாம்பரி அந்த மாதிரி எல்லாம் பவுடர்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது 2 நாள்லேயே இல்லை 1 வீக்லேயே கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி நல்லா டிம் ஆகிடும். இந்த மாதிரி பாயில் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இப்போ இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. எப்படி வெசல் வாஷ் பண்ணுறோமோ அப்படி வாஷ் பண்ணால் போதும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வைப் பண்ணி சாமி ரூமில் எல்லாமே வச்சாச்சு. ஆடி வெள்ளிக்கான பூசைக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. நான் இப்படி தான் 2 கிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.